பழனி தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமாக இடம்பெற்ற முருகப்பெருமானின் புனித திருத்தலம். 6 படை வீடுகளில் 3வது படை வீடு. ஒரு நாள் தேவருலகத்திலிருந்து நாரத முனிவர் ஒரு அதிசயமான ஞான பழத்தை சிவபெருமானிடம் கொண்டு வந்தார். நாரதர் கூறினார், இந்த பழத்தை உண்டால் முழு ஞானம் கிடைக்கும் என்று. சிவபெருமான் யோசித்தார், இந்த ஞான பழத்தை 2 மகன்களில் யாருக்கு வழங்குவது என்று. அதனால் சிவபெருமான் ஒரு தெய்வீக போட்டி வைத்தார். இந்த உலகத்தை 3 முறை யார் சுற்றி வருகிறார்களோ அவருக்குத்தான் ஞான பழம் என்று. முருகப்பெருமான் தன் மயிலில் ஏறி இந்த உலகத்தை சுற்ற புறப்பட்டார். ஆனால் விநாயகர் ஆழமாக சிந்தித்தார். அப்பாவும் அம்மாவும் இந்த உலகையே உருவாக்கியவர்கள், அவர்களே உலகம் என்று சிவன் பார்வதியை 3 முறை சுற்றி வந்து அந்த ஞான பழத்தை விநாயகர் பெற்றுக்கொண்டார். இதை அறிந்த முருகப்பெருமான் மனம் உடைந்து அனைத்தையும் துறந்து பழனி மலையில் வந்து தவம் செய்தார். அப்போது சிவபெருமான் முருகனிடம் கூறினார், முருகா, பழம் நீயே ஞானத்தின் வடிவம். இந்த பழம் நீ என்ற தத்துவம் காலப்போக்கில் பழனி என்ற பெயராக மாறியது. அதனால்தான் பழனியில் முருகன் குழந்தை ரூபத்தில் காட்சியளிக்கின்றார். ஏனெனில் அகந்தையற்ற குழந்தை மனமே உண்மையான ஞானத்தின் அடையாளம். பழனியில் முருகன் கோவண ஆடையுடன் பால தண்டாயுதபாணியாக ஒரு ஞான குழந்தையாக அருள்பாலிக்கின்றார். இங்குள்ள முருகன் விக்கிரகம் நவபாஷணத்தால் சித்தர் போகர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இன்றும் பழனி முருகனை உண்மையான பக்தியுடன் தரிசித்தால் ஞானம், ஆரோக்கியம், மன அமைதி, வெற்றி கிடைக்கும் என்று ஆழமாக நம்பப்படுகிறது. பால தண்டாயுதபாணிக்கு அரோகரா.